அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் வர இருக்கிற வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, இந்த வாரம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் எப்போல்லாம் நியூ ஹை வைக்குதோ அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சது, மார்க்கெட் ஒரு ஃபால். ஏன்னா இந்த இடத்துல நியூ ஹை வச்சது, ரிவர்சல் பேட்டர்ன், மார்க்கெட் ஃபால். அதே போல் போன வாரம் பார்த்தீங்கன்னா இதேமாரி ரிவர்சல் பேட்டர்ன் வச்சிடுச்சு மார்க்கெட்டு, இன்வெர்டட் ஹம் மாரி பேட்டர்ன். அதான் ஒரு ஈவினிங் ஸ்டாராக கூட இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர். அகைன் மார்க்கெட் இந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு இப்படி ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் போன வாரமே தெளிவாக வீடியோ போட்டிருந்தேன், அதை என்னங்கிறத நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இப்படி கீழே வந்துட்டு திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகுதுங்கிற மாதிரி காமிச்சிட்டு அகைன் இது ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும். சரிங்களா? வீக்லி அனலைசிங்கில் இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, இந்த சேனலை மல்டிபிள் டைம் எடுத்துகிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கு, கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆன இது வரைக்கும் போயிட்டு திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இப்படி வரலாம். அதுக்கு தானே சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகி வீக்லி கேண்டிலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாத வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்டுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்படி போனால் தான் அப் ட்ரெண்டு. அப்படி இல்லை இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பினுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்துடும். அதுவும் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா? இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இதே போலவே பேங்க் நிஃப்டியும் நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த லெவலுக்கு மேலே சேனல் பேட்டர்னுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை, ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக கீழே தான் வந்திருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்னும் சேனலை பிரேக் பண்ணல. இந்த சேனல் லெவல்லையே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி சப்போர்ட்டு, திருப்பி ரெசிஸ்டன்ஸு, திருப்பி கீழே சப்போர்ட் எடுக்குதா, இல்லை பேங்க் நிஃப்டியும் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய சம்பவம் ஆகிடும். நிஃப்டியும் பிடிச்சி சேர்த்து இழுத்துட்டு வந்துடும். அது இந்த ஃபால் 41,000 வரைக்கும் கூட பேங்க் நிஃப்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 5,000 புள்ளிகள் கூட விழுந்துடும். ஆனால் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான். அப்படி ஆகலைன்னா விழுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி விழுலைன்னா என்ன ஆகுனா, இந்த சேனல் பேட்டர்னை திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லையே சேனல் பேட்டர்ன்லேயே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் மார்க்கெட் இந்த சேனல்லையே ட்ரேட் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி சேனல் பேட்டர்ன்லேயே மார்க்கெட்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேங்க் நிஃப்டி பாருங்கள், இந்த பேங்க் நிஃப்டி, நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், போன வாரம் நான் சொல்லியிருந்தது என்ன, இந்த வாரம் நடந்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். போன வாரம் நான் இந்த சேனல் பேட்டர்னை சொல்லியிருந்தேன். சேனல் பேட்டர்ன்லேயே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு. 15 மினிட்டில் வச்சு காமிக்கிறேன். அப்போ தான் வீக்லியோட என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனல் பேட்டர்னில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்குங்களா? ஓகே, ஏன் இந்த சேனலையே போட்டு காமிச்சிட்ருக்கேன்னா, இப்போதைக்கு இந்த சினாரியோ தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துக்கு கீழே வரும்போது டவுன் ட்ரெண்ட் ஆகும், மேலே வரும்போது அப் ட்ரெண்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ஹையில் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுருக்கு பாருங்கள். இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த சேனலையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துலையே ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்குங்களா. இதே கீழே வந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு விழுது. அகைன் 1 ஹவரில் ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் ரீடெஸ்ட் பண்ணும். அப்போ நம்ம மேலே நினச்சக்கூடாது. அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வரும். அப்போ 21,800 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? 21,800ங்கிறது இந்த ஒரு ஸ்மால் சப்போர்ட்டு, இந்த ட்ரெண்ட் லைனு வித்து இந்த கிராஸ் ஓவர் 21,800 அப்படிங்கிற லெவல் தான்
இப்போதைக்கு நிஃப்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை மட்டும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 21,000 நிஃப்டி வந்துடும். பேங்க் நிஃப்டியில் ஒரு 4,000 5,000 புள்ளிகள் விழுந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் எது வர வாரம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து உடனே விழுகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ராடேயில் இங்கே போய் என்ன பண்ணியிருக்கு, 15 மினிட்டில் போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள், அந்த சேனலை போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்குங்களா. இது இன்ட்ராடேயில் லோவர் டைம் ஃப்ரேமில். இதே அடுத்தது என்ன பண்ணுவாங்க, சேனலை பிரேக் அவுட் ஆக போகுதுன்னா டேயில் வந்து ஹோல்டிங்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்களே அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கீழே வந்திருக்கு. இப்போ என்ன ஆகுனா டேலையோ 1 ஹவர்லேயோ ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ண போகும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகும். இந்த ஃபால் எது வரைக்கும் இருக்குன்னா 21,800 அப்படிங்கிற மேஜரான சப்போர்ட் வரைக்கும் இருக்கும். அகைன் என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு டைம் இந்த 21,800 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அகைன் ஒரு டைம் வந்து லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த மாரி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஓகே, ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோஸ் இப்படி தான் இருக்குது. இந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. அகைன் வந்து மார்க்கெட் இந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு இந்த இடம் வரைக்கும் போகலாம். இந்த ட்ரெண்டு சேனல் பேட்டர்னோட ட்ரெண்ட் இது. ஓகே, சேனல் பேட்டர்னோட ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம், 21,800 இங்கேருந்து எல்லாரையும் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து பாருங்கள் நியூ ஹை வைக்கிற மாதிரி இந்த பிரேக் அவுட்டு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு காமிச்சிட்டு இந்த சேனல் பேட்டர்னை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் இந்த லெவல் வந்துட்டு திரும்பும் போது ஒரு சின்ன பையிங், அதுக்கப்புறம் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் கிடச்சிதுன்னா ஒரு செல்லிங், திருப்பி இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ரிவர்சல் கொடுத்ததுன்னா ஒரு சின்ன பையிங், அதுக்கப்புறம் ஒரு செல்லிங். இந்த மாரி தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கணுமே ஒழிஞ்சு நம்ம அப்படியே லாங்காக கீழே வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 வாரம் 2 வாரம் டைம் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு லாஸஸ் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் செல்லிங் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகும்போது பயந்துருவீங்க. திருப்பி ஆனால் ஃபால் தான் ஆகும். அப்புறம் வச்சிருக்கலாமேன்னு தோணும். திருப்பி இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணாலும் திருப்பி மாட்டுவீங்க. திருப்பி என்ன ஆகும், இந்த இடம் வரைக்கும் போகும். இப்படி தான் மார்க்கெட் வந்து பயம் காமிச்சு தான் ப்ராஃபிட்டை கொடுக்கும். இந்த இடத்த வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இதுமாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு அருமையான பேட்டர்ன். இதை வந்து ஒரு இன்ட்ராடேக்கு இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இதை பார்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேனே ஒழிஞ்சு நீங்களும் உங்களோட வியூவோட ஒத்து போகுதான்னு பாருங்கள். என்னோடய வியூ ஆமாம் சார் சொல்கிறாங்க இந்தமாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எனக்கும் வந்து இந்தமாரி ஒரு ஐடியா கிடைக்கிது அப்படின்னீங்கன்னா உங்களோட வியூவும் என்னோடய வியூவும் ஒத்து போணுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்போதுமே ரியல் ட்ரேட் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியல் ட்ரேடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சப்போர்ட்டு இந்த லெவல் 22,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா, 21,985 இந்த 22,000 ரேஞ்சில் தான் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த 22,000ங்கிறது சப்போர்ட் 1, 21,820 சப்போர்ட் 2, 21,546 அப்படிங்கிறது சப்போர்ட் 3. எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேக்கு பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 21,185ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே போனால் 22,365, அதற்கு மேலே போனால் 22,500. ஒரு நண்பர் வந்து இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் வந்து இந்த இடத்துலலாம் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து போன வாரம் பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டினியூவாக உங்கள் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். அந்த ப்ராஃபிட்டை வந்து என் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணல. உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா முழுக்க உங்களோட வியூவை வந்து நான் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராஃபிட் அப்படின்னாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நிறைய பேர் ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த நண்பர் வந்து ஒரு 1 lakh வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. கண்டினியூவாக 2 நாள் 1 lakh பண்ணியிருந்தா மாதிரி என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தார். ஒரு நாள் 89,000, ஒரு நாள் வந்து
1 lakh சம்திங் பண்ணியிருக்கதா ஒரு 2-3 நண்பர்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு நண்பர்களே. நீங்களும் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களால் ஆப்ஷனில் ஜெயிக்க முடியுதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜெயிக்க முடிஞ்சதுன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். எதையுமே வந்து வீடியோவை பார்த்தேன் ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. ப்ராப்பராக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கால் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். கோர்சஸ்க்கான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், ஃபின் நிஃப்டி எப்படி இருக்கும், மிட் கேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே இந்தமாரி வந்து ஒரு ஃபாலிங் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே வந்து நெஃப்டிலையும் வந்து பாருங்கள், இந்தமாரி ஒரு ஃபாலிங் சேனல். இந்த சேனலை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நம்ம டெய்லி போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் வந்து நான் இந்த சேனல் பேட்டர்னை காமிச்சிருக்கேன். இதே போலவே டவுன் பேட்டர்னில் தான் வந்துக்கிட்டு இருக்கு நெஃப்டி. அதே போலவே பேங்க் நிஃப்டியும் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த லெவலை டச் பண்ணிட்டு தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். இந்த பேட்டர்னை பார்த்தீங்களா, டச் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்களா, இது மேஜரான சேனல் பேட்டர்ன், அதில் ஒரு ப்ரைமரி பேட்டர்ன். ஓகே, இதை நான் 1 ஹவரில் காமிச்சேன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஓகே, இது ஒரு சேனல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குங்களா. இந்த ரைசிங் சேனலில் ஒரு ஃபாலிங் சேனல். இது ப்ரைமரி ட்ரெண்டு, இது செகண்டரி ட்ரெண்டு. ப்ரைமரி ட்ரெண்டு இப்படி மேலே போகுதுங்களா, அதில் செகண்டரி ட்ரெண்டு. அதில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு ட்ரெண்டு ஃபாலோ ஆகும். எப்போல்லாம் வந்து மார்க்கெட் இந்த இடத்த பாட்டமாக டச் பண்ணுதோ அங்கே ஒரு பையிங், எங்கெல்லாம் அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ அங்கே செல்லிங். ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் பிடிக்கலாம். இப்படி தான் வந்து மார்க்கெட்டை வந்து இன்ட்ராடேயில் பண்ணுமே ஒழிஞ்சு சார் சொன்னாங்க, நான் வீடியோவை பார்த்தேன் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க, அப்படியே ஒரு செல்லிங்கை போட்டுட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா ஆப்ஷனில் ஜெயிக்க முடியாது. உடனே அப் ட்ரெண்டுன்னு ஒரு சேனலில் சொன்னாங்க, ஒரு பையை எடுத்துட்டேன், அங்கேருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா வீக்லி எக்ஸ்பிரியில் உங்கள் ப்ரீமியம் 0 ஆகிடும். சரிங்களா? அதை எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் ஆப்ஷனில் உங்களால் ஜெயிக்க முடியும். ஏன்னா காமிச்சனே, இது வந்து ஒரு ப்ரைமரி ட்ரெண்டு, இதில் ஒரு செகண்டரி ட்ரெண்டு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ஹவரில் நான் 15 மினிட்டில் வச்சு காமிக்கிறேன். இன்ட்ராடேயில் ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்னா இதில் வர ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஃபாலோ ஆகுதோ அங்கேருந்து ஒரு புட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, எங்கேருந்து இங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாரி வைக்குதோ அங்கேருந்து ஒரு பை ட்ரெண்டு, திருப்பி இங்கேருந்து சேனலில் ஒரு சப்போர்ட் எடுக்குதா அங்கேருந்து ஒரு பை ட்ரெண்டு, 10 பாயிண்ட் எடுத்தோமா 20 பாயிண்ட் எடுத்தோமா ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணோமா அப்படிங்கிறத இன்ட்ராடேயில் பயன்படுத்திக்கணும். இதை நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். 48,117 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்ட்ராடேக்கு. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 48,400ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 49,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்டு 47,440 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,400 அப்படிங்கிறது ஒரு 374 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். ஏன்னா மல்டிபிள் டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 47,200. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த சேனல் பேட்டத்தோட பாட்டம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினுச்சு அப்படின்னா இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பண்ணிச்சிங்களா, திருப்பி கீழே வந்துச்சிங்களா, இப்படி போகுதான்னு பார்க்கணும் ஒரு விஷயம். அடுத்தது இல்லை கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். நெஃப்டி போலவே இப்படி கீழே வந்துட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படியும் ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? இப்படியும் ஃபாலோ ஆகலாம். இது ஒரு மெத்தடு. இதில் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணதுங்கிறத நான் அன்னன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் வீடியோ போட வந்துடுறீங்களா, அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். போஸ்ட் மார்க்கெட் வீடியோவை தெளிவாக பாருங்கள். ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபின் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 21,275 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,578. அதற்கு மேலே வந்துச்சுன்னா 21,800. சப்போர்ட் வந்து 21,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்.
அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,742, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,400. இதெல்லாம் வந்து ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது மிட் கேப்பு. சரிங்களா, மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் 1லையும் சப்போர்ட் 2லையும் நான் எந்த வீடியோவையும் எந்த லெவல்ஸையும் சேஞ்ச் பண்ணல. வியாழக்கிழமை அன்னைக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், இந்த சப்போர்ட் ஜோன் நம்ம சொல்லியிருந்த 10,749 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோம். அதுலேருந்து இந்த 50 பாயிண்டில் மார்க்கெட் வந்து எப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகிருப்பாருங்க. இப்போ புரியுதுங்களா, இன்ட்ராடேயில் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. சப்போர்ட் ஏரியா வரும்போது சப்போர்ட்டு தான், அந்த சப்போர்ட் ஏரியாவை எப்படி பிரேக் பண்ணுதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் ட்ரேட் பண்ணுறது தான் இன்ட்ராடேயில் நம்மளோட திறமை இருக்குது. அதையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணால் அந்த திறமையை வந்து நீங்களும் வளர்த்துக்க முடியும். சரிங்களா, நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ், நாளைக்குன்னா மண்டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,000ங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த 10,964 அந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போனால் 11,000ங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சுன்னா 11,084 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டு அதே 10,749 அப்படிங்கிற லெவலை நான் இங்கே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 10,800. ஓகே, இந்த 800ங்கிற லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதுக்கப்புறம் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா 10,700 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,529. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் நீங்கள் எப்படி சார் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு. தெளிவாக பேசிக்காக மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதில் என்ன நடக்குதுங்கிறத சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ண முடியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எளிமையாக ட்ராப் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா, நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கான இதை தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏற்கனவே எதில் வேணாலும் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் கொடுத்துருக்க லிங்க் மூலயமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். முற்றிலும் ஃப்ரீ தான். ட்ரேடிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பை செல்லுக்கான சார்ஜஸ் ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் நம்ம ஒரு 5,000 இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறோம், 50,000 ப்ராஃபிட் பண்ணுறோன்னா அதில் குறைஞ்சது 10% வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜுக்கு தான் கொடுப்பீங்க. அந்த ப்ரோக்கரேஜுக்கு கொடுக்குறத நீங்கள் வந்து பாதியாக உங்களோடதை நீ வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது, மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் ரொம்பவே நிறையா தராங்க. நான் வந்து ப்ரமோஷன் பண்ணுறேனேங்கிறதுக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக பண்ண வேணாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு ஏதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோக்குள்ள உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.